அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 2 நமக்கு அறம் என்னும் கதிர்ங்க நமக்கு வந்து பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு காந்தியடிகள் எப்போதும் டேஸை பேசினார். ஆன்சர் வந்து வாய்மையை, இஎன் ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து இனிமை கூட்டல் சொல், இ ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து அறக்கதிர், அதுக்கும் நமக்கு வந்து இ ஆப்ஷன் தான், குறிச்சிக்கோங்க. அடுத்து நான்காவது இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் வந்து முதுமை, ஆ ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு நயமறிய கொடுத்துருக்காங்க. எதுகை மோனை முரண் சொற்களை வந்து எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. அந்த பாடலில் இதற்கான ஆன்சர் வந்து நமக்கு புக்கிலே தான் இருக்குது. 23ஆம் பக்கம் எடுங்க புக்கில். அதில் நமக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காதா அந்த 3 எதுகை மோனை முரண் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் அந்த நயமறியக்கான ஆன்சர், குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு குறிவினா கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது 2 குறிவினா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறிவினாக்கான ஆன்சர் நம்ம கொஸ்டின்லேயே ஆன்சர் எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னா வந்து அறக்கதிர் விளையன்னு எழுதிக்கோங்க. அறக்கதிர் விளைய அந்த எதனைன்னு இருக்கா, அதை அடிச்சிருங்க, அதை எழுத வேண்டாம். அந்த எதனைக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்னா உண்மை பேசுதல் என்பதை, அந்த எதனைக்கு பதிலாக உண்மை பேசுதல் என்பதை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. திரும்பவும் ஆன்சர் சொல்கிறேன். அறக்கதிர் விளைய உண்மை பேசுதல் என்பதை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 23ஆம் பக்கம் இருக்குது. 23ஆம் பக்கம் பாருங்கள், பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் 2வது லைனில் வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும், இதை மட்டும் அதை குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு ஆன்சர் வந்து கொஸ்டினில் தான் இருக்குது. வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும், வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். அடுத்து கொஸ்டின் ஆன்சருக்கு பாருங்கள், அது என்றுன்னு இருக்கா, என்றுலேருந்து குறிச்சிக்கோங்க. என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. நடுவில் அந்த எதனின்னு இருக்கா, அது வேண்டாம், அதை அடிச்சிடுங்க. அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர் நமக்கு 23ஆம் பக்கம் தான் இருக்குது. அதில் பாடலையும் ஒரு சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு 5 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 லைனுமே ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. நமக்கு சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க. அந்த சிறுவினாக்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை அப்படியே செஞ்சுக்கோங்க, பார்த்துங்க, நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து சிறுவினாக்கான ஆன்சர், இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.